வெல்கம் டு கிச்சன் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடல மாவு தோசை. கடல மாவு ஒரு கப், சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொத்தமல்லி அண்ட் க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் சால்ட் தேவையான அளவு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடல மாவு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், green chilies, கொத்தமல்லி, சால்ட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இப்போ இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பேட்டர் வந்து திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளோயியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்போ வேணால் ரெடி பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதில் வேணும்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டஃபிங்கும் பண்ணிக்கலாம். பன்னீர் ஏதாவது இது கிரேட் பண்ணி வச்சுக்கலாம், ஆனியன் டொமேட்டோஸ் போட்டுக்கலாம், ஊத்தப்பம் மாதிரி. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த தோசாவை 2 சைடும் நம்ம வந்து இது பண்ணணும். தோசை வந்து இப்போது 2 சைடும் வெந்துடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பிளேட்டில். இன்னைக்கு கடல மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் தீபிகா.